எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் தான் உங்கள் கிரில் குமார். இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு மீன் தான் க்ரில் பண்ண போகிறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா அது பேர் நாக்கு மீன் சொல்லுவாங்க, இன்னொரு பேர் வந்து மாந்தல்னுவாங்க கேரளா சைட்லாம். இந்த மீன் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண க்ரில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மீன் அது வந்து ஒரு பெரிய சொதப்பல்ல போச்சு, இருந்தாலும் அதை பண்ணிட்டோம். இந்த தடவையும் மீன் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து நான் வந்து இது பெரிய கனவா, அப்புறம் கார்னு, அப்புறம் காடெல்லாம் க்ரில் பண்ணி போட்டிருந்தேன். இதை பார்க்காதவங்களாம் மேலே ஐகார்டு கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துட்டு அந்த வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது பண்ண போகிற மீன் நல்லா வரணும், கண்டிப்பாக நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. அந்த போன தடவை நம்ம பண்ண சின்ன சின்ன தவறுகள்லாம் இந்த தடவை சரி பண்ணி அதை பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த நாக்கு மீன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணு ஒரே பக்கம் இருக்கும் இந்த மீனுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. இந்த சைடு ஒயிட்டு, இந்த சைடு பிளாக்கு. இதனால தான் இது பேர் நாக்கு மீன் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நான் இது நாக்காட்டை இருக்கிறதுனால இந்த மீனை நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி க்ரில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம்.
செக் பண்ணிக்குவா.
ஹாய் நண்பா. இப்போ நான் இந்த மீனை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு கிரில்லு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் சொல்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், எப்படி இருக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டி, அதனால் சாப்பிட்டுட்டு சரி அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுப்பேன்னு வந்தேன். சரி இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். சூப்பர். இதோட மைனஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல், சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஃபுல் மீனுமே நான் ஒரு ஆள் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா வெந்து நல்லா இது இருக்குது. ஆனால் இந்த ஸ்கின்னி மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் நல்லா டிப் பண்ணி அந்த மைனஸில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் சாப்பிட போகிறேன். மைனஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன், அப்படி தான் சாப்பிட போகிறேன். இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கிரில் குமார்.